வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். போன வீடியோ பதிவில் எஸ்கியூஎல் சப் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கமாண்ட் டிஎம்எல் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதில் கீழே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ் எல்லாமே வித் டிஃப்ரெண்ட் சினாரியோட எது பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம் நம்ம லேர்ன் பண்ணோம். இந்த வீடியோ பதிவில் டிக்யூஎல் ஆர் டிஆர்எல். டிக்யூஎல்னா டேட்டா query லாங்குவேஜ், டிஆர்எல்னா டேட்டா ரிட்ரீவ் லாங்குவேஜ். இதில் இருக்கக்கூடிய ஒரே கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட். இந்த செலக்ட் கமாண்டை பயன்படுத்தி இருக்கக்கூடிய டேட்டா பேஸில் டேட்டா எப்படி ரீட் பண்றது, இல்ல ரீட்ரீவ் பண்றது, இல்ல டிஸ்ப்ளே மாத்திரம் எப்படி நம்மளுடைய டேட்டாலாம் பண்றதை பத்தி தான் இந்த கமாண்டை பத்தி நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ சிம்பிளா இந்த கமாண்ட் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா, இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட் retrieves ஆர் வியூஸ் டேட்டா ஃப்ரம் a டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாமே வியூ பண்றதுக்கும் தேவையான டேட்டா மாத்திரம் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேபிள்ல பாக்குறதுக்கெல்லாம் சரியா அந்த செலக்ட் கமாண்டை பயன்படுத்தலாம். இப்போ ப்ராக்டிக்கலா நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் ஓபன் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ்ல போன வீடியோ பதிவில் இந்த எம்ப்ளாயி டேட்டா, இந்த எம்ப்ளாயி டேட்டான்ற டேட்டா பேஸு கீழே ஒரு டேபிள் நம்மளுக்கு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி டேட்டா. சேலரி டேட்டாவில் எனக்கு ஒரு 5 காலம்ஸ் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ் அண்ட் சேலரி, டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த பர்டிகுலர் டேபிளில் எனக்கு டேட்டா இருக்கா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ அந்த டேட்டா இருக்கா இல்லையான்றது எப்படி நம்ம பார்க்க முடியும்? அதுக்கு என்ன query நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் நியூ query. இந்த நியூ queryல இப்போ நம்ம இந்த சின்டாக்ஸ் நம்ம எழுத போறோம். செலக்ட். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார் சிம்பிள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா, டு செலக்ட் த என்டையர் காலம் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டேபிள். ஸோ எல்லா காலம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டேபிள் என்னென்ன காலம் இருக்கா எல்லா காலமும் நான் வியூ பண்ணி பார்க்கணும்னா யூ கேன் யூஸ் ஸ்டார். அடுத்தது ஃப்ரம். இப்போ இந்த டேபிள் நேம் டிஃபைன் பண்ணணும். சேலரி அண்டர்ஸ்கோர் டேட்டா இந்த பர்டிகுலர் டேபிளில். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்கோர் ரெட் கலர் எரர் வருது. எதனாலனா இந்த பர்டிகுலர் டேபிள் எந்த டேட்டாபேஸில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் சேலரி டேட்டான்ற டேபிள் எம்ப்ளாயி டேட்டா இந்த டேட்டாபேஸில் இருக்கு. பட் ஆனால் இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது எஸ்கியூஎல் வீடியோஸ்ன்றது ஒரு டேட்டாபேஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல் வீடியோஸ். பட் நம்மளுடைய டேபிள் இருக்கக்கூடியது எங்கே இருக்குன்னா அண்டர் எம்ப்ளாயி டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ட்ராப் டவுனில் யூ ஹவ் டு செலக்ட் எம்ப்ளாயி டேட்டா. அதை செலக்ட் பண்ண உடனே அந்த எரர் நம்மளுக்கு போயிடும். ஸோ இப்போ அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இமிடியேட்டாக கீழே நம்ம ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். எந்த எரருமே இல்லை. அட் த சேம் டைம் நம்மளுக்கு 5 காலம்ஸ் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ், சேலரி, டிபார்ட்மெண்ட். எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு டேட்டா இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபர்தராக இந்த query எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம், இந்த செலக்ட் கமாண்டை எப்படி வேர் கண்டிஷன் கூட எல்லாம் பயன்படுத்தலான்றதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டேபிளில் கொஞ்சம் டேட்டா கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் கிளிக் ஆன் சேலரி டேட்டா. இந்த பர்டிகுலர் டேபிளில் எடிட் டாப் 200 ரோஸ். டேபிள் ஓப்பன் ஆன உடனே தேவையான டேட்டாலாம் அப்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அந்த எம்ப்ளாயி பர்டிகுலர் எம்ப்ளாயினுடைய ஏஜ், சேலரி ரேண்டமாக அப்டேட் பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர். அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு டேட்டா தேவைப்படுதோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுடைய டேட்டா நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 ரெக்கார்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். டேட்டா அப்டேட் பண்ணதுக்கு அடுத்தது யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் அண்ட் உங்களுடைய query விண்டோக்கு வந்ததுக்கு அடுத்தது இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் query அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இம்மிடியேட்டாக இப்போ உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நான் என்னுடைய ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எம்ப்ளாயீஸ்னுடைய டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய நேம்ஸ் அண்ட் ஏஜ் அண்ட் சேலரி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டேட்டா எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளாக இந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இந்த அனில் அண்ட் ராம்ன்றவங்க சேம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 2 எம்ப்ளாயி மட்டும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஐடி டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் சேல்ஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சேலரி டீட்டெயிலாம் அப்டேட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் காலம் தான் நம்மளுக்கு இப்போ வேணும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 காலம்ஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இந்த ஆல் 5 காலம்ஸ் வேண்டாம். ஒரு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அவங்களுடைய சேலரி டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். இப்போ அதுக்கு நம்ம என்ன query இங்கே பயன்படுத்தலைன்னா செலக்ட். இப்போ நம்ம எந்த காலம் நம்மளுக்கு தேவையோ அந்த காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இஎம்பிஐடி கமா இஎம்பி நேம் கமா சேலரி. இந்த 3 காலம் எதுலேருந்து வேணும்னா இந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து வேணும். ஸோ ஃப்ரம் சேலரி டேட்டான்ற இந்த பர்டிகுலர் டேபிளில் இப்போ இந்த பர்டிகுலர் query மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க 5 காலம்ஸ் இருக்கு. நான் எக்ஸிக்யூட் கிளிக் பண்ண உடனே என்னுடைய காலம்ஸ் வந்து ரிடியூஸ் ஆயிடுச்சு டு 3 காலம்ஸ். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி, இந்த 3 காலம் தான் நம்மளுக்கு இங்கே இருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 எம்ப்ளாயீஸ்ல
எந்தெந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அந்த டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு இப்போ நம்ம பார்க்கணும். பை யூசிங் சேம் செலக்ட் கமாண்ட் தான். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்த போறோம்னா வேர் கண்டிஷன் நம்ம இங்க பயன்படுத்தணும். சின்டாக்ஸ் என்ன எழுதலாம் அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேலரி டேட்டா வேர். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட் காலம் அந்த டிபார்ட்மெண்ட் காலம் நம்ம செலக்ட் பண்ணணும். சிங்கிள் இன்வென்டட் கமாக்குள்ள ஹெச்ஆர்னு டிஃபைன் பண்ணணும். ஆனால் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் சேலரி டேட்டான்ற டேபிள் இருந்து எல்லா காலம் வேணும். ஏன்னா நம்ம ஸ்டார் சிம்பிள் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணலாம். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஸோ இமிடியேட்டாக நம்மளால் பார்க்க முடியுது இந்த பர்டிகுலர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 2 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு இப்போ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆல் 5 காலம்ஸ். எதனால நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கக்கூடியதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா காலம் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இந்த வேர் கண்டிஷனோடைய பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் காலம் தான் நம்மளுக்கு வேணும்னா சேம் அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பயன்படுத்தணுமா செலக்ட் கொரியில் அந்த காலம் நேம் இஎம்பி ஐடி இஎம்பி நேம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த டைம் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து டேபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். சேலரி டேட்டான்ற டேபிளில் வேர் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர் எந்த எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம இப்போ ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும் டேட்டாவை பேஸ்ட் ஆன் தி டிபார்ட்மெண்ட். சிங்கிள் இன்வென்டட் கமால ஹெச்ஆர்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ இதை அப்படியே இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ தெரியும் 2 எம்ப்ளாயிஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர். இப்போ இமீடியட்டாக நம்மளால் இந்த அவுட்புட் பார்க்க முடியும். 2 எம்ப்ளாயி அனில் அண்ட் ராம் இந்த 2 எம்ப்ளாயி மட்டும் தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஹெச்ஆருக்கு பதிலாக ஐடின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்றது நம்மளால் ஈஸியாக ரீட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். இதே மாதிரி எம்ப்ளாயி நேம் பேஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். அண்ட் சேலரி பேஸ் பண்ணி கூட நம்ம கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இதெல்லாம் பார்க்க முடியும். அண்ட் இந்த டேட்டாலாம் ரீட்ரீவ் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் மெத்தட், அடுத்தது வந்து செலெக்ஷன் மெத்தட், அண்ட் தேர்ட் வந்து ஜாயின் மெத்தட். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் மெத்தட் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு வித்தவுட் கண்டிஷன். இந்த கொரி நம்ம பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஏரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம எந்த ஒரு வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தலை. ஸோ இந்த கண்டிஷனே பயன்படுத்தாமல் டேட்டாவை நம்ம ரீட்ரீவ் இல்லை ரீட் பண்ணி பார்க்குறதோ வியூ பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன் மெத்தட். அண்ட் அடுத்து இருக்கக்கூடியது செலெக்ஷன் மெத்தடில் வித் கண்டிஷன் வித் வேர் கண்டிஷன் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இந்த லாஸ்ட் 2 கொரிக்கும் we have used where condition. ஸோ வித் கண்டிஷனோட பயன்படுத்துறது தான் செலெக்ஷன் மெத்தட். அண்ட் த தேர்ட் மெத்தட் வந்து ஜாயின் மெத்தட். இந்த ஜாயின் மெத்தட் என்னன்னா when we have a data in more than one tables, ஒன்றுக்கும் மேற்பட்ட உள்ள டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நம்ம இங்கே ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும். ஜாயின் மெத்தட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தடுமே ஒரே டேபிள்லேருந்து இந்த சேலரின்ற டேபிள் இருந்தால் நம்மளுடைய டேட்டா வந்து நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். பட் ஆனால் மோர் தென் நம்மளுக்கு 1 டேபிளாக இருக்கும்போது டேட்டாவை நம்ம ரீட்ரீவ் பண்ணி பார்க்கணும். we have to use join method. ஸோ இந்த ஜாயின் மெத்தட் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபண்டமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.